Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல, தூங்க விடாமல் செய்வது. கனவு காண்பவர்கள் தோற்பதில்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள். Sir, how did you become so great? Good morning, Dee. Good morning. That's a question. Well, which class you are studying? Fourth. What's your dream in life? So I personally believe you must have a dream. Say, I must have a dream. I must have a dream. I must Monica எங்க இருக்கா? acquire knowledge, continuously மோனிகா acquire வெளியில knowledge, இருப்பாடி. Continuously acquire knowledge. hard work. என்ன யாரையுமே காணோம்? மோனி 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 ஏய் மோனி எழுந்திரிடி. மோனி என்னடி ஆச்சு? ஏய்
Darshini? Moni? Moni? Hey, you both don't play with me, huh? Darshini? Moni? Darshini, என்னாச்சுடி? Moni? Hey, என்னாச்சு? என்னாச்சுடி? என்னடி ஆச்சு? மறுபடியும் அதே கனவா? ஏய் ஷோ, இவ கூட ஒரே ரோதனையா போச்சுடி. தெரபிஸ்ட பார்க்கணும்னு சொன்னியே, போய் பாத்தியா? அச்சச்சோ, மறந்துட்டேன்டி. ஹலோ. மோனிகா. நவ்யா, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்க சொன்னேனே, எடுத்துட்டியா? வாங்கியாச்சுடி. ஈவினிங் 5 o'clock. சரி சரி, ஓகே. நீயும் வரல? இல்லடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். சரி, ஓகேடி, பாய். சொல்லுங்க. சார், நவ்யா ரெஃபர் பண்ணியிருந்தாங்கல்ல ட்ரீம் ப்ராப்ளம்னு, அது இவங்க தான். ஸோ உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆக்சுவலா? ஆமாம் சார். சரி, இப்போது நேற்று நல்லா தூங்குனீங்களா? எங்கே டாக்டர் தூங்க விடுறா, கனவுன்னு டார்ச்சர் பண்ணுறா. அப்படியா? சரி, ஓகே. மாஸ்கை காட்டுங்க. இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? புத்தா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனசு, ஹியூமன் பிரெயின், ஹியூமனோட மெமரி என்ன பண்ணுன்னா, ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லை ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும். ப்ரெசென்ட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இருந்தீங்கன்னா எதையாவது ஒன்று யோசிச்சே தான் இருப்பீங்க. இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னா, ஒன்று மெடிடேஷன் பண்ணணும், இல்லை யோகா பண்ணணும். அப்படி பண்ணாலே உங்கள் பாதி பிரச்சனை தீந்துடும். வேற வேற கனவு வந்தா பரவாயில்ல சார், பட் இவளுக்கு ஒரே கனவு வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதுவும் இல்லாமல் காலையில் கனவு கண்டா பழிக்கும்னு சொல்லுவாங்களே, அது நிஜமா சார்? அது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? சயின்டிஃபிக்காக அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது நடக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து காத்தால 6 மணிக்கு அலாரம் வைப்பீங்க, ஆனால் 5:30 மணிக்கு எழுந்துக்குது இல்லையா? இப்போ வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க நினைப்பீங்க, ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கி யாராவது வந்துடுவாங்க. உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே சார். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி கனவு காணும்போது அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நிஜமாவே என்னால் என்னோட ட்ரீமை வாட்ச் பண்ண முடியுமா? இப்போது உங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் நீங்களே ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணுறீங்க, நிறைய கேரக்டர்ஸும் நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கனவு கலைஞ்ச உடனே எல்லாமே வரைஞ்சி போயிடுது. நீங்கள் எழுந்த உடனே எப்படி அது கனவுன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? நீங்கள் தூங்கும்போதே கான்ஷியஸாக ஒன்று வாட்ச் பண்ணுறதுனால தான் இது கனவு, இது பொய்ன்னு உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அதை தான் நான் உங்கள் கனவை வாட்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனவு காணும்போது அது என்னன்னு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கனவுக்குள்ளேயே போயிட்டு அதிலே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் அவங்க தூங்கினாலே அவங்களே விருப்பமாக போயிட்டு அங்கே ஒரு ட்ரீம் எடுத்து அதிலே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்களும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனவு காணும்போது அதை டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? இவளுக்கு ஏதாச்சும் ஸ்லீப்பிங் டேப்லெட் ட்ரை பண்ணலாமா சார்? கொடுக்கலாம், ஆனால் பின்னாடி அதுவே பழக்கம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாடும். அதனால் அது வேண்டாம். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம். அதுதான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன். என்னோட கனவுல வந்த கொலைகாரனோட கை மாதிரியே இருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ. என்னடி அவரே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இல்லடி. விட்டா இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்வ போல. Sorry, something went into my eyes.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 days கழிச்சு வந்து என்ன பாருங்கள். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே? ஓகே சார். நீங்கள் போகலாம். தேங்க்ஸ் சார். Sir, how did you become so great? How did I become so great? That's a question. Well, Hey, good morning, D. Good morning, D. what's your dream in life? So I personally believe you must have a dream. Say, I must have a dream. மோனிகா எங்கடி? I must continuously acquire knowledge. யாரு? யார் நீங்க? மோனி? 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 ஏய், எந்திரி. ஹாய். ஏய், தள்ளுறி. என்னாச்சு இவளுக்கு? என்னமோ செல்லக்குட்டி, ஏன் கொத்துன? காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க அதே பேசிட்டு கனவா? இருங்க. சேமா? ஏய், விடியா? ஹே, கனவுக்கெல்லாம் யாராவது இப்படி கவலைப்படுவாங்களாடி? வேற வேற கனவு வந்தா ப்ராப்ளம் இல்ல, ஒரே கனவா இருக்கிறது தான் பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்த கனவுல என்ன கொலை பண்ணதே அந்த டாக்டர் தாண்டி. அதான் ரொம்ப பயமா இருக்கு. என்னோட கனவுல crocodile வரும், ஸ்னேக் சேஸ் பண்ற மாதிரி வரும், அனகோண்டா கூட வரும்டா. எனக்கெல்லாம் பயம் வந்துச்சா? இங்க பாரு, என் கனவுல எப்ப பாரு பாய் ஃப்ரெண்டா வரான். இப்போ நீ இந்த கனவு பிரச்சனையில இருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணட்டா? ஓகேவா? இப்போ இவளை சில் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். ஓகே. எல்லாரும் அவங்களோட பயங்கரமான கனவை சொல்லலாம். அத்தோட நீ உன் கனவை மறந்துடணும். பாத்துக்கலாம். ஓகேவா? வாங்க போலாம். கரெக்ட். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யார் கதை சொல்றீங்க? நான் சொல்றேன். என்னோட ட்ரீம் வந்து
ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த கனவுல 2 கேரக்டர் தான். ஒன்னுனா இன்னொன்னு செக்யூரிட்டி. உன் கேரக்டருக்கு ஒன்னு நினைச்சுக்கலாம், அந்த செக்யூரிட்டி கேரக்டருக்கு யார் நினைச்சுக்கிறது? ஹே, அந்த டாக்டரை வச்சுக்கலாண்டி. ஏன்னா இவ கனவுல டாக்டர் வர்றதுனால தான் நான் பயப்படுறா. நம்ம எல்லா கனவுலையும் டாக்டரே கேரக்டரா வச்சுட்டா இவ பயம் போயிடும்ல. இப்ப கதை சொல்லவா? என்னோட கனவுல நான் பெரிய எழுத்தாளர். பொதுவா நான் கதை எழுத இயற்கையான மலை பிரதேசங்களுக்கு போறது வழக்கம். அப்படி ஒரு நாள் பேய் கதை எழுத மூணாறு பக்கத்துல இருக்கிற டெவில் ஹில்ஸ்க்கு போயிருந்தேன். பகல்ல அழகாவும் அமைதியாவும் இருக்கிற இடம் இரவு நேரத்துல ஆச்சரியமாவும் அமானுஷ்யமாவும் மாறிடும். என்ன கதை எழுதலாம்? பாழடைந்த வீட்டில் ஒரு பேய். இல்லை, பேய் பங்களா? இல்லை இல்லை, அதுவும் சரியில்லை. ஒரு பழி வாங்குகிற பேய்? அதுவும் ஏற்கனவே வந்துவிட்டதே. என்ன பேய் கதை எழுதலாம்? ஒரு நல்லது செய்கின்ற பேய்? அதுவும் வேண்டாம். எல்லா பேய் கதையும் வந்துவிட்டதே. என்ன கதை புதிதாக எழுதுவது? இதுவரை யாரும் எழுதாத கதையை நான் எழுத வேண்டும். பேப்பர் தீர்ந்து விட்டது. முருகன், முருகன். என்ன மேடம் சொல்லுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. மீசை இல்லாத செக்யூரிட்டி எப்படிடி? ஹேய், மீசை தானடி, நம்மளே வச்சுக்கலாம். வச்சுக்கோ. மேடம் சொல்லுங்க. கொஞ்சம் மேலே வருகிறீர்களா? அந்த வர மேடம். சொல்லுங்க மேடம். இங்க கடை எதுவும் திறந்திருக்குமா? மேடம் இவ்வளோ நேரத்துக்கு இருக்குமான்னு தெரில. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? பேப்பர்ஸ் தீர்ந்து விட்டது, அதை வாங்க போக வேண்டும். மேடம் இங்க பேய் பிசாசு காத்து கருப்புலாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க 11 மணிக்கு மேல யாரும் வெளியே போக மாட்டாங்க. அதனால இங்கே இருங்க, தனியா எங்கும் போகாதீங்க. தேங்க்ஸ். ஓகே மேடம். மேடம் ரொம்ப தூரத்து கடையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போட்டாதீங்க மேடம். சரிங்க முருகன், ரொம்ப தேங்க்ஸ். மேடம் இங்க பேய் பிசாசு காத்து கருப்புலாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. தனியா எங்கும் போகாதீங்க. ஹலோ, யார் நீங்க? ஹலோ, யார் இது?
பௌர்ணமிலே நிலா வெளிச்சம் ஃபுல்லா இருக்க போகுது. இதுல இருக்க டார்ச் லைட் லாஜிக்கே சரியா இல்லையே. கனவுல என்னடி லாஜிக் மயிறு? மூடிட்டு சொல்றத கேளு. மேடம் இன்னும் இங்கே வந்துக்கிறீங்க? நான் தான் உனக்கு வரவானான்னு சொன்னேன்ல. சரி பயப்படாதீங்க, பொறுமையாங்க. என்னாச்சு? சரி வாங்க, நான் உங்களை வீட்டில் விட்டுறேன். வாங்க வாங்க, பயப்படாதீங்கோ, பதட்டப்படாதீங்கோ, அங்கே இங்கே எங்கேயும் பார்க்காதீங்கோ, ஸ்ட்ரைட்டாக பார்த்துன்னு வாங்க. சரியா? முதல்ல பேய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு உடம்பு உயிர்னு 2 இருந்துச்சுன்னா அதுலேருந்து உயிர் பிஞ்சு போகிறது தான் பேயின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு உயிருக்கு தான் 100% வச்சுக்கோங்க, அதுலேருந்து 50% பிஞ்சு போகிறது தான் பேய். ஏமாட்டோம், யாராவது 100% இருக்கவங்க 50% பார்த்து பயப்படுவாங்களா? அதனால பேயை பார்த்துலாம் பயப்படாதீங்க. வாங்க போவோம். பயமாக இருக்கு முருகன். நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுக்கிறீங்களா? இல்லைல்ல, அப்போ இன்னத்துக்கு பயப்படணும்? நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா எதை பற்றி யோசிக்காம தைரியமாக நந்தினுவாங்க. போமா? நான் மேடம் நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே அடிமை பண்ணி ஜெயலலிதா மாதிரி இருக்கீங்க, ஆனால் இப்படி பயந்து நிற்கிறீங்களே. அவங்கள மாதிரி போல்டாக இருக்கு மேடம். நீங்கள் இன்னாத்த கதை எழுதி, அதுவும் பேய் கதை வேற. வாங்க போகலாம். நீங்க இப்படி ஒரு கதை எழுதக்கூடாது. அதாவது ஒரு ஊர்ல பேய்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அப்பா பார்த்து ஒரு மனுஷன் உள்ள வந்துடுறான். அவனை பார்த்து பேய்ங்கெல்லாம் ஜகா வாங்குதுங்க. அப்புறம் அந்த பேய்ங்கெல்லாம் ஒன்னா கூடி எப்படி அந்த மனுஷனை அழுகுதான் கதை. என்ன மேடம் சொல்றீங்க? விளையாடாதீங்க முருகன். மையாதான் மேடம் சொல்றேன். இந்த மனுஷங்கிறானே அவன் தான் ரொம்ப டேஞ்சர் பிடிச்சவன். தோ மேடம், வீடு வந்துச்சு, நீங்க போலாம். முருகன், யார் நீங்க? உட்காருடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓ மாஸ்க் எங்கடா? கொரோனா வரணுமா? சின்ன பசங்களுக்கு கொரோனா வராதுக்கா. இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் அதிகமா வருது. இரு. மாஸ்க போட்டுக்கோ. வரேங்க்கா. என்னோட ஸ்டோரி வந்து ஒரு சைக்கோவை பத்தி. அது உன் பாய் ஃப்ரெண்ட் தானே? அடிங்கு அடி வாங்குவ, சொல்றத மட்டும் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. யோ, அறிவு இருக்கையா உனக்கு? ஆள் வர்றது கூட தெரியாதா? எனக்கு காது கேட்காதுங்க, சாரி மேடம். யோ, உன்னெல்லாம் யார் பார்க்குக்கு வர சொன்னா? பேசாம வீட்டுக்கு போக வேண்டியது தானே? ஏய் விடுடி, வா போலாம். இவெல்லாம் எங்கேயாவது போய் சாக வேண்டியது என்ன? ஏய், யாராவது இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆவாங்களா? இதுக்கெல்லாமா போய் டென்ஷன் ஆவாங்க? விடுடி, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காத, விடு. இல்லடி, இந்த செவிடன் குருடன் கை கால் இல்லாதவங்கள பார்த்தாலே கடுப்பாகுதுடி. இந்த மாதிரி ஆளுங்களால தான் இந்தியா இன்னும் முன்னேறாமல் இருக்கு. நீ ஏண்டி அப்படி சொல்கிற? பின்ன என்னடி, ரோடு சிக்னல் தெரு எங்கே பார்த்தாலும் பிச்சை எடுத்துகிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் பிச்சை எடுத்து உயிர் வாழறதுக்கு பேசாமல் செத்தே போகலாம். எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சு, இவங்களெல்லாம் பிறக்கும் போதே கொண்டிருப்பேன். இதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? பாவம், அவரே காது கேட்காதவர். அப்புறம் அவினாஷ் இப்போ என்ன பண்ணுறான்? அவன் பிஸ்னஸ்க்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அப்புறம் மேரேஜ் எப்போ பண்ணிக்க போகிறீங்க? 1 வருஷத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வீட்டில் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஷாப்பிங் போகலாம், வரியா? இன்னைக்கு வந்து அவினாஷ் வெளியில் கூப்பிட்டுருக்கான், ஷாப்பிங் போகிறோம். அதனால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். கிளம்பலாமா? போகலாம், வா.
நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்ல பேசிட்டேன். நீ எப்ப பேச போற? நாளைக்கு தான் பேசலாம்னு இருக்கேன். யார் இவன்? இவனுக்குள்ள காது கேட்குமா கேட்காதா? எப்படி போயிட்டு இருக்கான் பாரு. யோ யோ நொண்டி வலிவிடியா. இவங்களால ஒரே நியூசன்ஸா போச்சு. நீ எங்கேயே இரு, அவனை என்ன பண்றான்னு பாரு. யோ நொண்டி காது கேட்கலையா? யோ நொண்டி அறிவில்ல, ஆரன் சத்த கேட்கல. அவினாஷ், சார், யார் சார் நீங்க? எதுக்கு சார் என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? ஏன் சார் என் பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணீங்க? ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். ஏய் சீச்சி சீச்சி நிறுத்து. அவசரம், மனுஷனுக்கு எல்லாத்தையும் அவசரம். சொல்றேன். மன்னிச்சிடுங்க சார், நான் தெரியாம தப்பா பேசிட்டேன் சார். அப்படியே தப்பு பண்ணாலும் இப்படி கொலையா சார் பண்ணுவீங்க? நீங்க என்ன சைக்கோவா சார்? யாரு நான் சைக்கோவா? ஏண்டி ஊனமா பிறக்கிறதே தப்பு, அப்படி பிறந்தவங்கள பிறக்கும் போதே சாகணும்னு சொன்ன நீ நல்லவ, நான் கெட்டவனா? நீ சாகத்துக்கு முன்னாடி
ஒரு சின்ன கதை கேளு. ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது. 5 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் விதி பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு கால் ஊனம். ஊனமாக பிறந்த காரணத்தினாலேயே அந்த குழந்தையை எல்லாரும் புறக்கணிச்சாங்க. அதனாலேயே பல பிரச்சனைகள். மற்ற குழந்தைங்களுக்கு சராசரியாக கிடைக்கிற வாழ்க்கை கூட இவனுக்கு கிடைக்கல. இதனாலேயே அவன் அப்பாக்கும் அம்மாக்கும் பல பிரச்சனைகள். அதனால் அவன் ஆசிரமத்தில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. தாய் பாசம் தடுத்தது. இதை காரணமாக காட்டி அந்த தாய் அவங்க அப்பாவை விட்டு பிரிய ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அந்த பையன் அனாதையாக நின்னான். ஆதரவு இல்லாத அந்த பையன் அவன் அப்பா கிட்ட அடைக்கிறதுக்காக போனான். அதுக்கு அவன் அப்பன் யார் பத்த குழந்தைக்கு நானாட அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி அவன் அம்மாவை தகாத முறையில் பேசி எட்டி உதைச்சான். கீழே விழுந்த அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். இதுவரை நடந்த கொடுமைகள் அவன் மனசுல அவனுக்கு வெறியா மாற அங்க இருந்த இரும்பு கம்பி எடுத்து ஒரே அடி செத்துட்டான். முதல் கொலையா அவன் அப்பா பண்ணான். ஒரு கொலை பண்ணாலும் ஒண்ணுதான், பல கொலை பண்ணாலும் ஒண்ணுதான். அதனால ஊனமா பிறந்தவங்களை கிண்டல் பண்ற அத்தனை பேரையும் தேடி தேடி கொலை பண்ணணும்னு நினைச்சான். அந்த வரிசையில இப்ப நீயும் சாக போற. இனிமே நான் பண்ண மாட்டேன் சார். திருந்திட்டேன் சார். விட்டுருங்க சார். நான் சின்ன பொண்ணு தானே, என்னை நீங்கள் விட்டுடலாம்ல சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். என்ன பார்க்குறீங்க சார்? இல்லை, பின்னாடி ஏதாவது ஒளிவட்டம் தெரியுதான்னு பார்த்தேன். சொன்ன உடனே தெரிஞ்சிட்ட பாரு. நீ எல்லாம் இப்போ திருந்த மாட்டேடி. உனக்கு ஒன்று தெரியுமா? ஊனமானவங்களை நீ சாதாரணமா ஊனம்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படுற வலி உயிர் போற கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். ஒருவேளை உனக்கு பிறக்க போற குழந்தை ஊனமா பிறந்தா அதோட வலி உனக்கு புரியும். ஆனா அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்க மாட்டியே. சார் நோ நோ சார், நோ சார், வேண்டாம் சார். Ma'am, your order. Where is your mask? It's here, ma'am. Why are you not wearing it? If you are not wearing, I will complain to your manager. Sorry, ma'am. என் ஸ்டோரி வந்து இந்த உலகத்துல பலவிதமான உயிரினங்கள் இருக்கு. ஆனா அதுல மனுஷன்தான் மேலானவன். ஏன்னா மனுஷனுக்கு தான் அவன் மனிதன்னு தெரியும். அவனுக்கு தான் 6 அறிவு இருக்கு. அவனுக்கு தான் நல்லது கெட்டது எது உண்மை பொய்ன்னு பிரித்து பார்க்க முடியும். சரி, இந்த அறிவு வச்சு அவன் என்ன பண்ணுறான்? சந்தோஷமா இருக்கானா? இல்லை, போட்டி பொறாமை வெறுப்பு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டே இருக்கான். அதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு வர அந்த தாட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, பார்த்தவொடனே உங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வராது. ஆனால் அதே விஷயத்த திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது மேலே த்ரெட்டு மாதிரி அட்டாச்மெண்ட் வருது. அதனால தான் உங்களுக்கு அது இல்லைனா நம்மளால் வாழவே முடியாதுன்னு ஒரு ஃபீல் வருது. அது ஒரு சில பேருக்கு பொருளாக இருக்கலாம், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில பேருக்கு இடமா இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் எந்த எண்ணம் இருக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். லிசன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹியூமன் பிரெயின். ஒரு மனுஷன் சராசரியாக அவன் மூளை எத்தனை சதவீதம் யூஸ் பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? சார் 14% சார். குட். சராசரியாக ஒரு மனுஷன் அவன் மூளையை 10லேருந்து 14% வரையும் யூஸ் பண்ணலாம். சார் நேற்று தான் லூசி படம் பார்த்துருப்பார் போல. ஆக்சுவலி பிரகாஷ் சார், காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசை. நேற்று இட்லி. 10 நாளுக்கு முன்னாடி? சிரிக்காத, சொல்லு. ஐ டோன்ட் நோ. போன வருஷம் உன் பர்த்டே எங்கே செலிப்ரேட் பண்ண? போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட 5-star ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணேன். ஓகே, ஸோ உனக்கு இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு, நேற்று என்ன சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, ஆனால் 10 நாள் முன்னாடி சாப்பிட்டது ஞாபகம் இல்லை. சரி உட்கார். ஸோ மனுஷன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அவனுக்கு எது தேவைன்னு நினைக்கிறானோ அதை மட்டும்தான் மூளையில் பதிய வச்சுக்கிறான். அப்போ மறதி எல்லாருக்கும் இருக்கா சார்? கண்டிப்பாக. அதனால தான் பெரியவங்க சில விஷயங்களை நமக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க. சார், என்னாச்சு? இவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க சார். இங்கிலீஷ் பேச வரல, சரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலன்னு ரொம்ப கேலி பண்றாங்க சார். படிக்கவே முடியல சார். நவ்யா, 3 பேர் எந்திரிங்க. உங்களுக்கு நான் பல முறை வார்ன் பண்ணிட்டேன், ஆனா நீங்க திருந்துற மாதிரி தெரியல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். உங்களுக்குலாம் என்ன, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நல்லா இங்கிலீஷ் பேசினா பெரிய ஆள் நினைப்பா உங்களுக்கு? இங்கிலீஷ்ன்றது ஒரு காமன் லாங்குவேஜ். மொழி தெரியாத 2 பேர் கம்யூனிகேட் பண்ற சாதாரண லாங்குவேஜ் தான்.
நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறதுனாலயோ இல்ல நல்லா ட்ரெஸ் பண்றதுனாலயோ உங்களை யாரும் அறிவாளின்னு சொல்ல போறது இல்ல, உங்களுக்கு அறிவும் வளர போறது இல்ல. நம்ம கிளாஸே தமிழ்ல தான் எடுக்கிறோம். அது காரணம் என்னன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே நாலேஜ் அறிவும் வளர்றதுக்காக தான், இங்கிலீஷ் பேசணுன்றதுக்காகலாம் இல்ல. இன்னொன்னு, ஜப்பான்காரன் அவன் தாய்மொழி தான் எல்லாத்தையுமே படிக்கிறான். ஆனா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில அவன் தான் நம்பர் 1 இருக்கான். என்னை பொறுத்தவரையும் எந்த லாங்குவேஜ்ல படிக்கணும்னு முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குன்னு தான் முக்கியம். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஏய் நில்லடி. என்னடி நீ ப்ரொஃபசர் கிட்ட சொன்னா மட்டும் நாங்க கலாய்க்கிறது நிறுத்திடுவோமா? நான் திரும்ப ப்ரொஃபசர் கிட்ட சொல்ல போறேன். என்னடி ப்ரொஃபசர்னு சொல்லிட்டு இருக்க? உன்னால தாண்டி இங்கிலீஷ்ல கேட்க வேண்டிய கிளாஸ தமிழ்ல கேட்டுட்டு இருக்கோம். கிராமத்துல படிச்சா அங்கேயே போய் படிக்க வேண்டியது தானே. இங்க வந்து ஏண்டி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலா? கிளாஸ்க்கு வர மாதிரியா வர? ஏய் என்னடி பேசிட்டு இருக்கும் போதே போற? விடுங்க, எங்க அண்ணன் வந்துருவாரு, நான் போறேன். என்னடி உன் அண்ணன் வந்தா என்ன? ஓ, அவங்க அண்ணன் வந்துருவானா? மிரட்டுறாலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் போறேன், என்ன விடுங்க. இனிமே உன்னை இந்த இன்ஸ்டிடியூட் பக்கமே பார்க்க கூடாது, போடி. இன்னைக்குமா? ஆமாண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வா. என்னடி இன்னைக்கு நவ்யா கிளாஸ்க்கு வரல? தெரியலடி, நவ்யாவை நேத்து ப்ரொஃபசர் கிளாஸ்ல இன்சல்ட் பண்ணனால அவ வரலன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பட்டிக்காட்டு ஹேமாதா. அவளெல்லாம் விடக்கூடாதுடி, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஹேமா பார். இப்ப பாரு. ஏமா என்னடி கோவமா? இல்ல, நாளைக்கு வீக்கெண்டு, நாங்க எல்லாருமே தடா ஃபால்ஸ் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நீயும் எங்களோட வாயேன். இல்ல இல்ல, நான் வரல. உங்க எல்லாருக்கும் தான் என்ன சுத்தமா பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு நீங்க என்ன கூப்பிடுறீங்க? சீ சீ சீ, உன்னை பிடிக்காமலாம் இல்ல, எப்ப பாரு நீ உம்முனே இருக்க, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிற. மத்தவங்களெல்லாம் பாரு, அவங்களுக்குலாம் ஒரு ஐடென்டிஃபை இருக்கு. ஒருத்தி நல்லா ட்ரெஸ் பண்ணுவா, ஒருத்தி நல்லா டான்ஸ் ஆடுவா, ஒருத்தி நல்லா பேசுவா. மொத்தத்துல தங்களை அழகா காட்டிப்பாங்க. நீயும் அந்த மாதிரி உன் மேல அட்டென்ஷன் வர மாதிரி ட்ரை பண்ணு, அப்பதான் எல்லாருக்கும் உன்ன மேல பிடிக்கும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வீக் நமக்கு கல்ச்சுரல் வருதுல, எல்லாரும் அவங்க டேலண்ட்டை காட்டுவாங்க, நீயும் அதுல வந்து ப்ரூவ் பண்ணு. நிஜமாவா? பக்கத்து கிளாஸ் ரூம்ல ஒரு டிராமாக்கு ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்துவான். நீ அங்க போய் தைரியமா நில்லு, அப்பதான் எல்லாரும் உன் பத்தி பெருமையா பேசுவாங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் சார். எங்க நவ்யா எங்க? சார், she is on leave. வீக்கெண்டா? Yes sir. ஓகே ஓகே. ஹேமா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஓகே சார். குட். நேத்து நம்ம கிளாஸ்ல வந்து பிரெயினை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மெமரி கார்டில் குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் மனுஷனோட மூளை அப்படி கிடையாது. நீங்கள் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணலாம். சில மெமரிஸை, சில தாட்ஸை அவன் சாகிற நாள் வரைக்கும் அவனால் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா ஹியூமன் தாட்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் எந்த விஷயத்த உங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஒரு நாள் சித்தர்கிட்ட போயிட்டு எப்படி முக்தி அடையணும்னு கேட்குறான். ஐ மீன் என்லைட்மெண்ட், நிர்வாணா. அதுக்கு அந்த சித்தர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரம் டெய்லி காலையில் சொல்லணும், அது சொல்லும்போது குரங்க மட்டும் நினைக்காதுன்னு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் என்னைக்கு இங்கே குரங்க பற்றி நினச்சேன், இன்னைக்கு நினைக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போகும்போது நடுவில் கொஞ்சம் யோசிக்கிறான், நாளைக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் ஆனால் குரங்க பற்றி நினைக்கக்கூடாது. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி மறுபடியும் நினைக்கிறான், நம்ம நாளைக்கு பூஜை பண்ணுறோம் ஆனால் குரங்க பற்றி மட்டும் நினைக்கக்கூடாதுன்னு. காலையில் எழுந்துக்கிறான், பூஜை பண்ணு நினைக்கிறான், பூஜை பண்ணுறான், மறுபடியும் குரங்க பற்றி நினைக்கிறான்.
இப்படி எல்லா விஷயத்துலயும் அவன் குரங்க பத்தியே நினைச்சு அந்த குரங்கு தான் அவன் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்படி 2 நாள் 3 நாள் போகுது. 4வது நாள் சித்தர்கிட்ட போறான். எனக்கு இந்த முக்தியும் வேணாம், மோட்சமும் வேணாம், தயவு செஞ்சு அந்த குரங்கு கிட்ட வந்து மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னா. சார் இதெல்லாம் கதைக்கு வேணா நம்புற மாதிரி இருக்கலாம் சார், ஆனால் ரியாலிட்டிக்கு ஒத்து வராது. அப்படியா? 1 செகண்ட். இப்போ இந்த மாஸ்க்கை சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மொமெண்ட்ல இந்த மாஸ்க் உங்க எல்லா மேலேயும் ரெஜிஸ்டர் இருக்கும். இப்போ இந்த மாஸ்க்கை போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் எடுக்க போறேன். இப்போ இந்த மாஸ்க் எல்லார் மேலேயும் ரெஜிஸ்டர் இருக்கும். இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டே வரும்போது எத்தனை பேருக்கு இந்த மாஸ்க் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே சார். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் வருது. நீங்க எல்லாரும் உங்க பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஏய் பிரியா சொல்ல. நான் பாத்துக்கிறேன். ஹேமா. சொல்லு சுப்ரியா. ரிகர்சல் போலாமா? போவோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓடி போ. ஐயோ பேய் பேய். எஸ். உன் மூஞ்சிக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேக்குதா? இன்னைக்கு உன்னால தாண்டி என்னோட ஃப்ரெண்ட் கிளாஸுக்கே வரல. நீ எல்லாம் இந்த இன்ஸ்டிடியூட் பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற. நீ என்னடானா எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு நினைக்கிற? உன்னெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்குடி. வாங்க போலாம். என்னாச்சுமா? எனக்கு இங்க படிக்கவே பிடிக்கலன்னா எல்லாரும் என்ன அருவருப்பா பாக்குறாங்க. என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுனா. நான் பார்த்துக்கிறேம்மா, வா போகலாம். ப்ரொஃபசர் இங்கதான் இருக்காரு போல. அவரை மாதிரியே யாரோ மாஸ்க் போட்டிருக்காங்கடி. பாத்தியா, ப்ரொஃபசர் சொன்னது சரிதாண்டி. அவர் சொன்னது உன் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு.
அதான் எங்க பார்த்தாலும் அவர் மாதிரியே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுமே என்னாச்சுடி? அது ஒன்றும் இல்லை நவ்யா. அப்போ வா போலாம். நேத்து நீ வராம போயிட்டடி. அந்த ஹேமாவ நீ என்ன பிளான் பண்ணியோ அதை விட அதிகமா கலாச்சிட்டோம். ஆமாண்டி, நீ அவ மூஞ்சி பார்த்துருக்கணுமே, கதற விட்டுட்டோம். அதெல்லாம் விடுங்கடி. அடுத்த கிளாஸ்ல அந்த நாயை இன்ஸ்டிடியூட் பக்கமே பார்க்க கூடாது, சரியா? அன்னைக்கு கிளாஸ்ல ஏதோ அறிவாளி மாதிரி 14% சொல்றா. அவளும் அவன் நடையும். நீ வேணா பாரு, கண்டிப்பா இனி அவ வர சான்ஸே இல்ல. அந்த சனினை விடுடி, நாம என்ஜாய் பண்ண தானே வந்தோம். வா போலாம். போலாம் வாங்க போலாம். சரி வாங்கடி, நம்ம வேற எங்கேயாவது போலாம். இல்ல நவ்யா, நான் இங்கே இருக்கேன். நான் வரல, நீ போ. சரி விடு, அவ இங்கே இருக்கட்டும், நாம போலாம். ஓகே ஓகே போலாம், வா. என்னாச்சுடி? ஒண்ணு இல்ல. சரி வா போலாம். சூப்பரா இருக்கு. சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அப்பவே சுப்ரியா சொன்னா. வாவ், சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா. சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சார், எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அஷ தனியா விட்டு வந்துட்டோண்டி. அவளும் இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமா ஆமாடி. சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு அவளை கூட்டிட்டு வரேன். குடு. பாய். நான் அங்க போயிட்டு அவளை கூட்டிட்டு வரேன். பாய் பாய்.
நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ரொஃபசர். ப்ரொஃபசர் விட்டுருங்க ப்ரொஃபசர், ப்ளீஸ் ப்ரொஃபசர். ப்ரொஃபசர் ப்ளீஸ் ப்ரொஃபசர், நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஹேமா, என்ன விட்டுற சொல்லுடி, கெஞ்சி கேக்குறேம்மா, விட்டுற சொல்லுப்பா. அண்ணா தமிழ் பேசுறானா? ஓ, உனக்கு தமிழ்ல பேசுனா பிடிக்காதுல்ல? சார், ஐ அம் கோயிங் டு கில் யூ. இப்போ பேசுற இங்கிலீஷ். என் தங்கச்சியை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. கிராமத்துலேருந்து சிட்டிக்கு படிக்க வந்தால் உங்களுக்குலாம் இலக்காரம். ஏன்னா மாடு மிக்கிறவன் தானே, அவன்லாம் படித்து என்ன செய்ய போகிறான்னு எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படித்து முன்னேறவங்க வழிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து படித்து மட்டும் முன்னேறுன்னு நினைக்கிற எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஒரு சாபக்கேடு. நீங்களாம் உயிரோடு இருந்தால் நாளைக்கு என் தங்கச்சி மட்டும் இல்லை, என் தங்கச்சி மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சி வாழ்க்கையும் அழிச்சிருவீங்க. இனிமே அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டலாம் நம்ம கொஞ்சம் மரியாதை நடந்துக்கணும்டி. ஹே போதும்டி, பசி எடுக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்து அப்புறமா கனவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. லாவண்யா. யா, ஐ அம் கம்மிங் மோனி. இப்ப நான் சொல்றேன் ஓகேவா? எந்த உங்களை மாதிரி சீப்பான கனவுலாம் இல்ல. என்னோடது ஹாலிவுட் கனவு. ஹாலிவுட் கனவா? பாரு, என் கனவுல வந்து வேம்பயர்ஸ் இருக்கும், டிராகுலாஸ் இருக்கும், பிளட் அப்படியே செம்மையா இருக்கும். ஹலோ. ஹே சொல்லுடி. எப்படி இருக்க? யா ஃபைன் டி. நீ? நல்லா இருக்கேன். உன் ரிசர்ச்லாம் எப்படி போகுது? சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ ஊருக்கு வர? ஏன்? தனியா இருக்க பயமா இருக்குடி. அதெல்லாம் பயப்படாத, இன்னும் 1 வீக்ல வந்துருவேன். வந்துதான் வெளியே போலாம், சரியா? சரி, வந்து சேரு. இது என்ன புகையா வருது? ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சா? என்னவா இருக்கும்?
என்ன இன்னைக்கு பார்க்காமலே போறாங்க? என்ன இன்னைக்கும் புகையா வருது? என்னதான் நடக்குது? போய் பார்த்துட வேண்டியதுதான். ஹலோ, சொல்லுடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் எதிர்த்த வீட்ல ஒரு வேம்பையர் பார்த்தேன்டி. என்னடி காமெடி பண்றியா? எதிர்த்த வீட்ல ஒரு வேம்பையர் பார்த்தேன். கண்டிப்பா இத பிரஸ் மீடியா கிட்ட சொல்லி விரட்டியே ஆகணும். ஏய், என்னடி விளையாடுறியா? இந்த காலத்துல யார் இதெல்லாம் நம்புவா? நீ சொல்றத நானே நம்பல, அப்புறம் எப்படி பிரஸ் மீடியால நம்புவாங்க? நான் உண்மையா தாண்டி சொல்றேன். அப்படியே நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும்டி. ப்ரூஃப் தானே, நான் ரெடி பண்றேன். என்ன இன்னைக்கு இன்னும் காணோம்? ஒருவேளை உள்ள போயிட்டாங்களோ? இல்லையே, அப்படின்னா கார் இருக்கணுமே. ஏதோ கார் வந்துருச்சுல்ல, இனி ரெண்டும் இறங்கும், கேட்டை திறக்கும், உள்ள போகும். வழக்கமாக இதானே நடக்கும். ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி நடக்கும். இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டினீங்க.
பேரஞ்சு பண்ணிக்கிற. என்ன வேலை பண்றீங்க? நான் ஆர்கியாலஜிஸ்டா இருக்கேன். ஆர்கியாலஜிஸ்டா அப்படின்னா? பழங்கால பொருளை தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ற வேலை. ஓ, தோன்ற வேலை. ஒன்று தோண்டணும் இல்லை மற்றவங்கள நோண்டணும், அப்படிதானே? அப்படிலாம் இல்லை சார். அது உங்களை அது வந்து இந்த கேமரா ஃபோட்டோ இதெல்லாம் வேணாம், ரைட்? இதுவும் கனவா? கனவுக்குள்ள கனவா? அதெல்லாம் விடுங்கடி. உங்க கனவுகளை விட என் கனவு செம்மையா இருக்கா இல்லையா? அவ கிடக்குறா, நீ மேல சொல்லுடி. இந்த போட்டோஸ் எல்லாம் இதுல தானே வச்சிருந்தோம். எப்படி காணாம போச்சு? இதுல இருந்து போறதுக்கு சான்ஸே இல்லையே. எங்க போயிருக்கோம்? இதெல்லாம் இதுங்களுக்கு செட் ஆகாது. இதுங்களை விரட்டணும்னா ஒரே வழி எக்ஸர்சைசம் தான். இது கனவா நிஜமானு எனக்கு குழப்பம் இல்ல. இது உண்மைதான் எனக்கு தெரியும். தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. உன்னை அழிக்கதான் நான் வந்திருக்கேன். எங்க இருக்க? வெளியே வா. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour. Relieve us from evil. இறைவன் தான் உலகத்தை படைச்சார்னு சொல்றீங்க. பார்க்குற எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு. தூணில் இருக்காரு, துரும்புல இருக்காரு. அப்போ எங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்க தானே செய்யணும். பொய் சொன்னா சாமி கண்ணை குத்தும். இங்கே எத்தனை பேர் பொய் சொல்லாமல் இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு ஏஜென்ட் மாதிரி. நீங்க நினைக்கிறத கும்பிடுறத செய்யணும். அப்படி செஞ்சா அவர் சக்தி வாய்ந்த கடவுள். இல்லைனா கடவுளை மாத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. கடவுளை பத்தின ஞானம் கொஞ்சம் கூட இல்லாம யார் பெரிய கடவுள்னு சண்டை போடுற மூடர்கள். உங்களால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளை பத்தின புரிதல் உங்களுக்கு சுத்தமா இல்லை. ஆனா எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அவர் திசைக்கே நாங்க போக மாட்டோம். அவ்வளோ ஏன், கடவுள் மேல தூய அன்பு உள்ளவங்க கிட்ட கூட நாங்க போக மாட்டோம். கடவுளை பத்தின எந்த ஞானமும் இல்லாத நீங்களே உயிரோடு இருக்கும்போது நாங்க ஏன் வாழக்கூடாது? எங்களை ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெறும் கனவுதானா?
கனவுல வந்த மாதிரியே நடக்குதே. ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை அதே மாதிரியே நடந்துடுமோ? கடைசியில உன் கனவுல வந்தவன் வேம்பயரா இல்லையா? அதுக்குள்ளதான் கனவே தெளிஞ்சிருச்சு. பாத்தியாடி, இவ கனவுல சைக்கோ வருது, இவ கனவுல பேய் வருது, என் கனவுல வேம்பர் வருது. எங்க கனவுகளை விடவா உன் கனவு பயமா இருக்கு? இனிமே நீ கனவை நினைச்சு பயப்படவே கூடாது, சரியா? ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சுடி, நான் கிளம்புறேன். எனக்கும் டைம் ஆயிடுச்சுடி, நானும் கிளம்புறேன். சரி, ஓகே, கெட் அப். Sir, how did you become so great? மோனி எங்க? மோனிகா, கதவு திறக்காதடி. கனவு காணுங்கள். உங்கள் கனவு நல்ல எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் கொண்டதாக இருக்கட்டும். You must have a dream. I must continuously acquire knowledge, hard work and perseverance. I want not afraid of problems. Then you will be successful, okay?